ஹே டு எவ்ரி ஒன், நான் உங்கள் எஸ் லிவின். இன்றைக்கி நம்ம ஸ்டடீஸோட பேசிக்ஸ், அதாச்சும் டோட்டலாக பேசிக்காக 5 சப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் தமிழ், இங்கிலீஷ், மேத்ஸ், சயின்ஸ், சோஷியல் சயின்ஸ். இந்த சப்ஜெக்டில் நம்ம பேக்லேருந்து ஃப்ரண்ட்டுக்கு வர போகிறோம். அதாச்சும் சோஷியல் சயின்ஸ்லேருந்து தமிழுக்கு, கஷ்டத்துலேருந்து நம்ம சின்னதுக்கு வரணும். இப்போ இதை படி தான் நம்மளோட டெய்லி ரூல்ஸ் போக போகுது. ஸோ எல்லோரும் மறக்காமல் இந்த வீடியோ பாருங்கள். அண்ட் வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி லைக், ஷேர், சப்ஸ்கிரைப், கமெண்ட் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் சோஷியல் ஸ்டடீஸில் பேசிக் கற்றுக்கணுன்னா நீங்கள் 6th புக் தான் எடுக்கணும். என்னோடய 6th புக் என்கிட்ட இருக்குது. பேசிக்காக நம்மக்கிட்ட என்னென்ன சப்ஜெக்ட்ஸ் இருக்குன்னா ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, சிவிக்ஸ், இன்னொரு லெசன் எக்கனாமிக்ஸ். இந்த லெசன் எல்லாமே சேர்த்து தான் சோஷியல் ஸ்டடீஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஹிஸ்ட்ரியை பற்றி நீங்கள் கற்றுக்கணும்னா டோட்டலாகவே நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் கிங்டம்ஸை பற்றி கற்றுக்கணும், எம்பையர்ஸ் அண்ட் நம்மளோட இடத்தோட இருக்க கல்ச்சர்ஸ், இது எல்லாத்தையும் பற்றி கற்றுக்கணும். ஃபஸ்ட் கிங்ஸை பற்றி கற்றுக்கிறதுல முக்கியமானவர் சோழா, கரிகாலன், சேர, சோழ, பாண்டியர்கள். இந்த 3 பேர்த்தையும் பற்றி நீங்கள் முக்கியமாக கற்றுக்கணும். ஃபஸ்ட்டு சோலாஸ், த சோழா கிங்டம் ஆஃப் சங்கம் பீரியட். சங்கம் பீரியட்னா ஒரு காலகட்டத்துக்கும் ஒரு பேர் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் இப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஏஜ் ஆஃப் எம்பையர்ஸ், அதாச்சும் ஒரு ராஜாக்களோட காலத்துக்கு இதுதான் பேர். அந்த மாதிரி இருக்கிறதுல சங்கம் பீரியட் ஒன்று. சங்கம் பீரியடில் சோழஸோட மெயின் ரூல், அவங்களோட ஆக்குபேஷன் எந்த இடத்துல இருந்துச்சுன்னா சேரஸ் வந்து கேரளா, நான் இருக்கிற ஈரோடு, இந்த மாதிரி சைட்ஸை கவர் பண்ணுது. சோலாஸ் வந்து நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்படி ஒரு சர்க்கிள் ஆத்த. பாண்டியாஸ் சென்னை அந்த மாதிரி இடத்துல கவர் பண்ணுது. இதில் சோலாஸ்க்கு மெயினான ரூல் இருக்குது. என்னென்னா சோலாஸ் தான் இப்போ கல்லணை கட்டினாங்க. கல்லணையை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா ஏகப்பட்ட கல்வெட்டுகள் இருக்குது. இட் வாஸ் அ டைக் built with stones. It was constructed across the Kaveri to divert water throughout the detailed region of irrigation. When it was built, Kallanai irrigated an area of about 69,000 acres. அதாச்சும் கல்லணை முழுக்க காவேரி கரையில் கல்லுகளை வச்சு கட்டப்பட்டிருக்கு. சோழாவோட ரூலர்ஸ் பற்றி நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்காங்க. இளஞ்செச்சனி, கரிகால் வல்லவன், கொஷங்கணன், கிளி வல்லவன், பெருநர் கிளி. இவங்க எல்லாருமே சோழாஸோட மெயின் ரூலர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது சேராஸ். மூவேந்தர்ஸில் சேராஸ் ஒரு மெயின் ரோல்னு சொல்லலாம். அவங்க என்னென்ன இடத்துல ரூல் பண்ணுறாங்கன்னா கொச்சின், சவுத் மலபார், ட்ரவன்க்யூர் அண்ட் கொங்கு ரீஜியன் ஆஃப் தமிழ்நாடு, இந்த மாதிரி இருக்கிற இடத்துல அவங்க எல்லாருமே ரூல் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு பாண்டியாஸ் பற்றி அவ்வளோவா சொல்ல எதுவும் இல்லை. Pandyas ruled present-day southern Tamil Nadu. The Pandyas king patronized the Tamil poets and scholars. Pandyas கிங்ஸுக்கு தமிழை பற்றி பேசுகிறவங்க எல்லாத்தையும் ரொம்ப பிடிக்கும். உதாரணத்துக்கு ஔவையார், இந்த மாதிரி நிறைய பேர் சொல்லலாம்.
அவங்களோட ஒரு சிம்பிளும் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சேராஸோட கார்லேண்ட் வந்து பைமியாரா ஃப்ளவர். கார்லேண்ட்னா அவங்க ஒரு போரில் போய் ஜெயிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு போடுற மாலை. பாமியரா ஃப்ளவர். அவங்களோட ஃபோர்த் வந்து முசிரி அண்ட் தொண்டி. அவங்களோட கேபிட்டல் வஞ்சி அண்ட் கரூர். அவங்களோட சிம்பிள் போவ் அண்ட் ஆரோ. சோலாஸ்க்கு வந்து அவங்களோட கார்லேண்ட் என்னென்னா ஃபிக், ஆட்டி, லவர், அட்டிப்பூ அவங்களோட கார்லேண்ட். அவங்களோட ஃபோர்ட் வந்து புகார், கேபிட்டல் வந்து உறையூர், புகார். அவங்களோட சிம்பிள் வந்து டைகர். பாண்டியாஸ்க்கு அவங்களோட கார்லேண்ட் வந்து மர்கோஷா, நீம் ஃப்ளவர், கொர்க்கை. அவங்களோட ஃபோர்ட். அவங்களோட கேபிட்டல் மதுரை, சிம்பிள் டூஃபிஷ். இதுதான் நம்ம ஹிஸ்ட்ரியில் கிங்ஸை பற்றி கற்றுக்கிறது. மொத்தமாக நான் ஹிஸ்ட்ரியை வந்து 3 டேஸ்க்கு எடுத்துகிட்டு போக போகிறேன். ஒரு இதுலேயும் என்னென்ன நடக்குது. சோஷியல் ஸ்டடீஸ்க்கு 3 டேஸ். நெக்ஸ்ட்டு நம்ம சயின்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஆர்டர் வைஸில் டெய்லியும் நம்ம பார்த்துக்கலாம். ஒருவேளை உங்களுக்கு தமிழுக்கு வேணும்னு நினச்சிங்கன்னா இன்னொரு 1 வாரம் கழித்து நான் தமிழ்லேயும் ஒரு கைடாக பார்த்து நான் உங்களுக்கு வீடியோ போடுறேன். பாய் பாய்.